11th standard chapter 5 exercise 5.1 ல second problem பார்க்கலாம். second problemல 3 subdivisions இருக்கு. compute ன்னு கேட்டிருக்காங்க. first subdivision 102 the whole power 4 102 4 times multiply பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் பார்த்து a + b ஹோல் பவர் என்னும் a - b ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 102 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தோம்னா 100 + 2 எழுதலாம். 100 + 2 the whole power 4 இங்கே 4 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ the whole power 4 100 + 2 the whole power 4 எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100, பியோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ வந்து 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட் ஒன் பி, பவரில் இருக்கிறது என். இப்போ இந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன், ஒன்ஸ் தான் எழுதியிருக்கேன். 3 சப்டிவிஷனுக்கும் சேர்த்து ஒன்ஸ் தான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ப்ளஸ்னா எல்லாமே ப்ளஸில் இருக்கும், மைனஸ்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு. ஸோ a + b the whole power n ஃபார்முலா வந்து nc0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1. அடுத்தது என்ன வரும்? nc1 அப்புறம்னா nc2 a power n minus 2 b power 2 வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், n கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் போடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ வந்து 4. ஸோ 4c0 a to the power n. அப்போ ஏன்றது இங்கே எவ்வளோ? 100. 100 to the power n ஓட வேல்யூ is 4. And then b to the power 0. b வேல்யூ வந்து 2. So 2 to the power 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, 5 முடிச்சாச்சு. இப்போ nc0 போட்டதுக்கப்புறம் என்ன வரும்? nc1. ஸோ 0க்கு பதில் 1, 4c1. இங்கே 4 வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், 3, 2, 1, 0 வரைக்கும். இது வந்து b வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 0, 1, 2, 3, 4 வரைக்கும். ஸோ இப்போ 100, இங்கே 4 இருக்கிறது, அடுத்தது என்ன வரும்? 3. இங்கே 2 to the power 0 இருக்கு, அப்போ நெக்ஸ்ட் 2 to the power 1. நெக்ஸ்ட் 4c1 முடிச்சாச்சு, 1க்கு அப்புறம் என்ன வரும்? 4c2. 100 to the power இங்கே 3 இருக்கு, அடுத்து முன்னாடி நம்பர் 2. இங்கே 2 to the power 1. 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2. நெக்ஸ்ட் 4c2க்கு அப்புறம் 4c3. 100 to the power இங்கே 2 இருந்தது, ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஏக்கு மேலே. ஸோ இங்கே 1 ஆயிடுச்சு. 2 to the power இன்க்ரீஸ் ஆகும் பிக்கு மேலே, அப்போ 2 இருக்கு, 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 4c3 முடிச்சாச்சு. 4c4, அதாவது இந்த நம்பர் ஈக்குவலாக வர வரைக்கும் போடுவோம். 4c4. அப்போ 100 to the power இங்கே 0 ஆயிடுச்சா, இங்கே 4 வந்துருச்சு, இங்கேயும் ஈக்குவலாக வந்துருச்சு, இங்கே 0 வந்துருச்சு. இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். சால்வ் பண்ணலாம். nc0 ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே சொன்ன மாதிரி nc0னா 1, nc(n)னாலும் 1, nc1னா n, and then anything power 0னா 1. எல்லாத்துக்குமே இதுதான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ nc0 ஓட வேல்யூ 1. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கோனா 4c0, 4c0 1, anything power 0வும் 1. ஸோ 1 into 100 to the power 4 வந்து 100 to the power 4. nc1 ஓட வேல்யூ எவ்வளோ சொன்னால் n. அப்போ 4c1னா 4. இங்கே 100 to the power 3 as it is. 2 1 times multiply பண்ணால் 2a தான் வரும். 4c2னா 4 into 3 ஃப்ரண்ட்ல எழுதணும். 4 into 3 ரிவர்ஸ் ப்ராசஸில் டிவைடட் பை 1 into 2. கீழே வரது வந்து 1 2 3 4 அந்த ஆர்டரில் எழுதணும். 4c2னா 4 into 3. இங்கே வந்து 100 ஸ்கொயர் as it is எழுதியாச்சு. 2 ஓட ஸ்கொயர் வந்து 4. நெக்ஸ்ட் 4c3, 4 into 3 into 2. கீழே என்ன எழுதணும்? 1 into 2 into 3. 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 வரைக்கும், 4 கொடுத்துருந்தாங்கன்னா 4 வரைக்கும். நெக்ஸ்ட் 100 எழுதியாச்சு. 100 to the power 1 வந்து 100. 2 கியூப் பண்ணோம்னா 2 into 2 into 2 வந்து 8. நெக்ஸ்ட் 4c4, nc(n) ஓட வேல்யூ என்ன சொன்ன? 1. ஸோ இங்கே 1 வந்துருச்சு. எனிதிங் பவர் 0 ஓட வேல்யூவும் 1. நெக்ஸ்ட் 2 to the power 4, 2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இங்கே 100 to the power 4னா 100 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0வை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 zeros இருக்கா, அப்போ 2 zeros into 2 zeros into 2 zeros into 2 zerosனா 8 zeros வரும். 4 times 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் இதை 3 டைம் 2 0 2 0 2 0, அப்போ 6 zeros வரும். 4 2s are 8, 8 போட்டுட்டு 6 zeros போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 1 டைம், 2 டேபிளில் 2 டைம், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 3 2s are 6, 6 into 4
24 போட்டுட்டு அதுக்கப்புறம் 100 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 4 zeros வரும் ஸோ 4 zeros போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும் 3 கேன்சல் ஆகிடும் 8 into 4 வந்து 32 2 zeros அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ 3200 நெக்ஸ்ட் இங்கே ரெண்டுமே 1 தான் 16 ஸோ இது எல்லாத்தையும் இப்போ என்ன செய்யணும்னா இது எல்லாமே ப்ளஸில் தான் போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஸோ இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 108243216 இதுதான் ஆன்சர் எதோட ஆன்சர் 102 பவர் 4 ஓட ஆன்சர் இந்த மாடல்ல தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடணும் செகண்ட் சப்டிவிஷன் 99 the whole power 4 99 4 times multiply பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படினு கேக்குறான் இதை எப்படி செய்யலாம்னா இது வந்து எப்படி போடுவோம் நியரஸ்டா 100 plus 2 னு எழுதுவோம் இதை வந்து எப்படி எழுதுறோம்னா 100 minus 1 னு எழுதுறோம் ஏனா 100 minus 1 எவ்வளவு 99 whole power 4 னு வந்துரும் இப்போ இது வந்து a ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆனா இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க இது a plus b ல இருந்தது இது வந்து a minus b ல இருக்கு இது a minus b ன்ற ஃபார்மேட்ல இருக்கு a ஓட வேல்யூ வந்து 100 b ஓட வேல்யூ வந்து 1 n ஓட வேல்யூ 4 ஆனா இங்க வந்து சைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் நான் ஃபார்முலா ஒன்ஸ் தான் எழுதி இருக்கேன் சோ ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும் எவ்வளவு நம்பரோ n ஓட வேல்யூ அது வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் 4c0 nc0 தான ஃபார்முலா சோ 4c0 100 to the power n அதாவது a to the power n a ஓட வேல்யூ வந்து 100 n ஓட வேல்யூ 4 b to the power 0 b ஓட வேல்யூ 1 1 to the power 0 மைனஸ் இதுக்கு அப்புறம் நம்மளே போடலாம் ஒன்னு போட்டோம்னா 4c0 போட்டோம் அடுத்து 4c1 100 to the power இங்க இருந்து ஒன்னு கம்மி ஆயிடும் அப்ப 3 இங்க 1 to the power 1 நெக்ஸ்ட் 4c1 க்கு அப்புறம் 4c2 சைன் பாத்துங்க இங்க பிளஸ் போட்டுருக்கேன் இங்க மைனஸ் ஏனா இது a - b ஹோல் பவர் n ன்ற ஃபார்மட்ல இருக்கு நெக்ஸ்ட் 4c2 100 to the power இங்க 3 இருக்கு அடுத்து என்ன வரும் 2 இங்க 1 to the power 1 ன்னு இருக்கு இங்க 2 வரும் நெக்ஸ்ட் இங்க பிளஸ் முடிஞ்சிருச்சா அடுத்து மைனஸ் 4c2 க்கு அப்புறம் 4c3 அடுத்து 100 இங்க 2 போட்டாச்சு அப்ப இங்க என்ன வரும் 1 நெக்ஸ்ட் 1 இங்க 2 போட்டுருக்கோம் அடுத்து இன்கிரீஸ் ஆகும் 3 நெக்ஸ்ட் 4c4 3 க்கு அப்புறம் 4c4 100 to the power 1 க்கு முன்னாடி நம்பர் வந்து 0 1 to the power 4 சோ ஓவராலா கம்ப்ளீட் பண்ணியாச்சு சைனை திரும்ப செக் பண்ணீங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்போ வந்து சால்வ் பண்ணிக்கலாம் nc0 ஓட வேல்யூ வந்து 1 இங்கேயும் எனிதிங் பவர் 0 வும் 1 தான் சோ 100 to the power 4 மட்டும் வரும் 100 to the power 4 ன்னு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன் அப்ப எத்தனை zeros வரும்னா 8 zeros வரும் சோ 1 போட்டுட்டு 8 zeros போட்டாச்சு நெக்ஸ்ட் ஏனா இங்க 1 இருக்கு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வர போகுது அதனால அப்படியே போட்டாச்சு 4c1 னா nc1 ஓட வேல்யூ n தான் சோ 4 into 1 is 4 போட்டு எத்தனை zeros வரணும் இங்க 6 zeros so 4 into 6 zeros போட்டாச்சு நெக்ஸ்ட் nc2 அப்ப 4 into 3 divided by 1 into 2 100 ஸ்கொயர் வருது ஸ்கொயர்னா 2 அதாவது 20 into 20 எத்தனை 0 வரும்னா 4 zeros வரும் 100 into 100 நெக்ஸ்ட் minus 4c3 4 into 3 into 2 divided by 1 into 2 into 3 போட்டாச்சு into 100 to the power 1 வந்து 100 போட்டாச்சு இங்க 1 கியூப் பண்ணா 1 தான் வரும் nc n ஓட வேல்யூ 1 எனிதிங் பவர் 0 ஓட வேல்யூ 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும் சோ ஓவராலா இத மல்டிப்ளை பண்ணோம்னா +1 வருது இங்க சைன் செக் பண்ணீங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் நெக்ஸ்ட் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது as it is அப்படியே போட்டாச்சு நெக்ஸ்ட் 4 into 6 zeros போட்டாச்சு மைனஸ்ல இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போடுங்க 1 டைம் 2 டைம் அப்ப 3 into 2 வந்து 6 so 60000 போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்க 2 உம் 3 உம் என்ன ஆயிடும்னா 2 2 கேன்சல் ஆயிடும் 3 3 கேன்சல் ஆயிடும் so 4 into 100 வந்து 400 minus 400 இங்க +1 போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இது மூணும் வந்து அடிஷன்ல இருக்கு சோ இத ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வருது 100060001 இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது மைனஸ் சைடுல இருக்கா சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 400400 னு வருது சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணனும்னா சப்ட்ராக்ட் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் இதுதான் பார்த்தாலே தெரியுது சோ இது வந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 96059601 இது எதோட ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 99 the whole power 4 99 power 4 ஓட ஆன்சர் வந்து 96059601 சோ இந்த வேல தான் இத போடணும் இது வந்து சேம் மெத்தட் தான் மூணு சப்டிவிஷனும் சேம் மெத்தட்
a plus b ஆ a minus b ஆ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9 to the power 7 ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 4 இது 7 வரைக்கும் போடணும். ஸோ 9 to the power 7னா நியரஸ்ட் ஜீரோஸ் பார்க்கலாம் 10. அப்போ 10 minus 1 தான் 9 வரும். அப்போ 9 to the power 7 எப்படி எழுதுறோம்னா 10 minus 1 the whole power 7 எழுதுறோம். இப்போ இதுக்கும் என்ன ஃபார்முலா a minus b the whole power n என்ற ஃபார்முலா. இது a இது minus b the whole power n என்ற ஃபார்முலா. அப்போ ப்ளஸ் மைனஸ் அந்த ஆர்டரில் போகும். a ஓட வேல்யூ வந்து 10, b ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ 7. இங்கெல்லாம் 4 ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல 4c4 ன்னு. பட் இங்க என்ன பண்ணுவோம்னா 7c7 வரைக்கும் போடுவோம். ஸோ 7c நாட் 10 to the power a to the power n. அப்போ a to the power n ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட் b to the power 0 முடிஞ்சிச்சா? இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது 7c1. இங்க மைனஸ் வரும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7c1 10 to the power 7க்கு முன்னாடி என்னது 6, 1 0க்கு அப்புறம் 1, இங்க 1 தான் வரும் எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட் பிளஸ் 7c2 10 to the power 6க்கு முன்னாடி 5, 1 to the power இங்க 1 போட்டுருக்கோம், அடுத்தது 2. நெக்ஸ்ட் மைனஸ் 7c3 10 to the power 4, 5க்கு முன்னாடி 4. ஒன்னொன்னா ரெடியூஸ் பண்ணணும், bல வந்து ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப இங்க 3 வந்துரும். நெக்ஸ்ட் பிளஸ் 7c4 10 to the power இங்க 4 இருக்கு, அடுத்து 3 வரும், 1 to the power 4. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 7c கூட வரதும் இங்க லாஸ்ட்ல முடியறதும் ஈக்குவலா இருக்கும். திடீர்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஈஸியா எடுத்து எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் 7c5 10 to the power 3க்கு முன்னாடி என்ன வரும் 2, இங்க 1 to the power 5. நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஸ். அப்ப 7c6 10 to the power இங்க என்ன போட்டோம் 2 போட்டோமா, அப்ப 1. இங்க 1 to the power 6 ஏன்னா இங்க 5 இருக்கு, நெக்ஸ்ட் 6 வரும். நெக்ஸ்ட் 7c7 10 to the power 0 1 to the power 7 ஏன்னா இங்க 1 இருக்கு, பிஃபோர் நம்பர் 0, இங்க 6 இருக்கு, நெக்ஸ்ட் நம்பர் 7. ஆக்சுவலா இது ஃபார்முலா பிரகாரம் தான், நான் ஷார்ட்டா அப்படியே நெக்ஸ்ட் நம்பர்னு சொல்றேன். ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் பண்ணாலும் இதே தான் வரும். நெக்ஸ்ட் nc நாட்டோட வேல்யூ வந்து 1, எனிதிங் பவர் 0 ஓட வேல்யூவும் 1. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது 10 to the power 7 as it is அப்படியே எழுதியாச்சு. nc 1 ஓட வேல்யூ வந்து n, அப்ப -7 10 to the power 6 1 to the power 1 வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் 7c2 7 into 6 divided by 1 into 2 10 to the power 5 எழுதியாச்சு. இங்க 1 as it is, ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான், போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். நெக்ஸ்ட் மைனஸ் 7c3, அப்ப 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3, இங்க 10 to the power 4 இருக்கு, so 10 to the power 5, 1 cube is 1, so 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் பிளஸ் 7c4 7 into 6 into 5 into 4, அதாவது 4 நம்பர்ஸ் எழுதணும் முன்னாடி, கீழே வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் 10 to the power 3 1 to the power 4 வந்து 1 தான். மைனஸ் இங்க 7c5, இப்போ நீங்க 4 வரைக்கும் நான் இப்படி போட சொன்னல, இந்த மாதிரி 5க்கு மேலேயே வந்ததுன்னா ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. 5க்கு மேலேயே இருந்தா மட்டும் தான் இந்த மெத்தட். ஸோ 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 7c2 ன்னு வரும். 7 minus 5 2, அப்ப 7c2 ன்னு போட்டுங்க. ஏன்னா பெரிய நம்பர் 7 into 5 நம்பர்ஸ் வரும். சிம்பிளிஃபை பண்ணாலும் இங்க என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால 5 மோர் தென் 5 வந்துச்சுன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு போடுங்க. அப்ப 7c5 ஓட வேல்யூ வந்து 7c2 ஆயிடும். ஏன்னா 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2. அப்ப 7c2 ன்னும் போது 7 into 6 divided by 1 into 2, இதெல்லாம் as it is அப்படியே தான் வரும். 10 ஸ்கொயர் 1 to the power 5 வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் 7c6, அதே மாதிரி இது 5 மோர் தென் 5 வருதா, கீழே இந்த பேஸ்ல தான் பார்க்கணும், இந்த நம்பரை பார்க்க கூடாது, என்னோட வேல்யூவை பார்க்க கூடாது, c கீழே போடுறது தான். ஸோ 7ல 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 1. அப்ப 7c1 ன்னா என்ன வரும் 7 தான் வரும். அப்ப பிளஸ் 7 into 10 to the power 1, அப்ப 10 ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் ncn ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ncn வந்து 1. அப்போ 1 into 10 எனிதிங் பவர் 0 வந்து 1, 1 into 1 1, இங்கேயும் 1 to the power 7 வந்து 1 தான் வரும். ஸோ ஓவராலா இது என்ன வரும்னா -1 வரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 10 power 7 10 power 6 10 power 5 எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டோம்னா இதை மாதிரி இத்தனை ஜீரோஸ் வரும். அதனால ஷார்ட்டாக எப்படி போடலாம்னா இதில் 10 ஸ்கொயர் கூட எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து 10 power 3 வந்து காமனாக எடுத்திருக்கேன். 10 power 3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் 7ல 3 போயிடுச்சுன்னா 10 power 4ன்னு வரும். இங்கே வந்து
10ல 3 போயிடுச்சுன்னா 10 பவர் 3 வரும். இங்க 7 இருக்கு. ஸோ 7 போட்டாச்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடலாம். 1 டைம் 3 டைம். அப்போ 7 into 3 வந்து 21. 10 to the power 5. எப்படி 5னா இங்க 3 எடுத்துட்டோம். அப்போ 5 minus 3 என்ன வரும்? 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் சைன் as it is போட்டாச்சு. 3 1s are 3 2s are. இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 7 into 5 வந்து 35. இங்க 10 to the power 4 இருக்கு. ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன காமனாக எடுத்துருக்கோம்? 3 காமனாக எடுத்தாச்சு. அப்போ ஒரே ஒரு 10 தான் இருக்கும். அப்போ 35 into 10. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டைம் 2 டைம் 2 2 கேன்சல் 4 4 கேன்சல். ஸோ 7 into 5 35 வருது. இங்கே 10 to the power 3 ஃபுல்லாகவே காமனாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, வெறும் 35 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 35 போட்டாச்சு. ஸோ இதோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி சால்வ் பண்ணிப்பீங்கன்னா 1 டைம் 3 டைம் 7 into 3 வந்து 21. 10 ஸ்கொயர்னா என்னது? 100. அப்போ 21 into 100 வந்து 2100. அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் 7 into 10 வந்து 70. ஸோ ப்ளஸ் 70 போட்டாச்சு. இந்த -1 as it is அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 10 to the power 3 as it is. 10 power 4னா என்ன அர்த்தம்? 4 zeros போடுவோம். மைனஸ் 10 cube-னா 3 zeros into 7 7000 வரும். 21 into 10 square. 10 square வந்து 100. அப்போ 21 into 100 வந்து 2100. 35 into 10 வந்து minus 350 plus 35. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து minus 2101 வரும். 2100 இதை ஆட் பண்ணிப்போம். இந்த ரெண்டும் மைனஸ் சைனில் இருக்கா? அப்போ minus 2101லேருந்து plus 70 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா minus 2031. இந்த மூணுத்தையும் செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். minus 2031. இப்போ 10 கியூபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1000. இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ளஸில் இருக்கு, திஸ் ஒன் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ப்ளஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12135 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா, இது ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்கா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 7350 கிடைக்குது. இது ரெண்டு, இது as it is minus 2031 அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணியிருக்கேங்க. 4785 வருது. ஸோ 4785 1000ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதோட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4785 into 1000 வந்து 4785000 minus 2031. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர், அதாவது 9 to the power 7ஓட ஆன்சர் 9 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4782969. கீழே தெரியலன்னா எழுதுகிற ஆன்சரு 4782969. இதுதான் இதோட ஆன்சர். 9 to the power 7ஓட ஆன்சர் 4782969. ஸோ இந்த வேலை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒரே ஃபார்முலா தான். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுறோம், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுறோம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கம்ப்யூட் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல்.